ஹலோ கைஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி வந்து இட்லி பைத்தம் பருப்பு சாம்பார் தான். யாருமே தண்ணி அவ்வளோ சரியாக குடிக்கிறது கிடையாது. லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்ல இடைப்பட்ட நேரத்தில் நல்லா 1 லிட்டர் தண்ணி நல்லா தாராளமாக குடிங்க. உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி குஸ்கா செய்யறதா தான் பிளானு. அதனால தான் வெங்காயம் தக்காளி நல்லா வெட்டி எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து இந்த வெங்காயம்லாம் ஃப்ரெஷ்ஷாக நறுக்க தெரியாதுங்க, ஏதோ தெரிஞ்சதை செய்கிறேன். இந்த கிளாஸில் தான் அரிசி தண்ணி கரெக்டாக எடுத்துக்கிட்டேன். வீட்டில் வந்து பிரியாணி அரிசி கிடையாது, நான் நார்மல் அரிசியில் தான் குஸ்கா செஞ்சேன். நான் வந்து பச்சை மிளகா தான் காரத்துக்கு சேர்த்துக்கிட்டேன். இந்த ஃபுட் கலரு கறி மசாலா நான் எடுத்துக்கவே இல்லை. கிளைமேட் கொஞ்சம் சரியில்லாதனால நான் ஆனியன் ரைத்தா செய்யலை. வீட்டில் வந்து கத்திரிக்காய் சும்மா தான் இருந்துச்சு, சரிவா நான் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு எண்ணெய் கத்திரிக்காய் தான் இன்றைக்கி செஞ்சேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து லன்ச் என்னென்னா குஸ்கா அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் தான். வீடு கொஞ்சம் குப்பையாக இருந்துச்சு, அதனால தான் பிறகு எனக்கு வந்து வீடு பெருக்கிறதுலாம் சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா பேசிக்கலாக எனக்கு சோம்பேறி. பாப்பா வந்து ஏதாச்சும் எடுத்து வாயில் வச்சாலும் அதுக்கு பயந்து தான் நான் வந்து வீடெலாம் பெருக்குவேன். அப்புறம் வந்து நாளைக்கு வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். நான் பொட்டதாரம் எதுவுமே வாங்க மாட்டேன், ஏதோ சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்ருப்பேன். இந்த மாதிரி யார் இருக்கீங்களோ கமெண்டில் சொல்லுங்கள். ஈவினிங் வந்து ஃப்ரூட் சலாட் மாதிரி செஞ்சு இந்த டே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.